கறி குழம்பு சுவையில் சப்பாத்திக்கு கொண்டக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்லாமா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில் நம்ம மசாலா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கந்தோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காயை சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு, 2 கத்திரிக்காய், வேக வச்சு எடுத்து வச்ச மூக்காடலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கத்திரிக்காயும் கேரட்டும் வேகணும். மூக்கடலை மாத்திரம் ஏற்கனவே வெந்தது தான். சேர்த்துட்டு குழம்பு உப்பு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வந்ததும் கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாங்க. சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு கறி குழம்பு டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை.